இருந்துட்டியா? அண்ணா நீங்க யாருக்கிட்ட சொல்ல போறேன்னு சொன்னீங்க? அப்பா நான் சொல்ல போறேன்னு சொன்னேன். உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேனா என் மான கப்பல் ஏறிடான்னா இருந்துட்டு இல்ல அது போதுமா? நான் பத்தினியா மாறிட்டான்னா பத்தினிலே டபுள் பத்தினியா நானு பத்தினி தான் கேள்விப்பட்ட டபுள் பத்தினா எப்படி மாறு? கொஞ்சம் சேர்த்துக்குங்க அண்ணா. சரி அப்படியே தெரிஞ்சுட்டு போயிட்டு வாமா. அண்ணா என்னம்மா நான் நாட்டி ஆட வரணும், எனக்கு நான் தலையெழுத்தா? நகாட்டி ஆட வரத்துக்கு தலையெழுத்தான்னு கேக்குறேன். ஆமா. நீ நாட்டு ஆட வரலன்னா நான் கலெக்டர் ஆஃபீஸ்ல கையெழுத்து போட்டு இருக்கியா? இதான் தலையெழுத்தாகி போச்சு. அப்புறம் என்ன? நான் நாட்டி அடைக்கிறதுக்கு தெரியுமா வந்தேன் அண்ணா. அண்ணா பாத்துமா எனக்கு அப்பனும் இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை அண்ணா. அப்பமா இல்லையா? அப்பா அம்மா என்ன ஆனாங்க? எங்க அப்பனும் அம்மாவும் நாடா போயில அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அண்ணா. நாடா புயல் எப்போ வந்தது? இந்த கோமணம் புயல் வந்துச்சுல்ல, கோமணம் புயல் யார் யார் போனது? அது எங்க பாட்டி தாத்தா போயிட்டாங்க. நாடா புயல் கோமணம் புயல்லாம் வந்ததா? சரி அவங்க தான் போட்டோம். அண்ணன் தம்பி ஆகுது. எனக்கு அண்ணன் இல்ல அண்ணா, என் கூட பிறந்த எனக்கு தம்பி இல்ல அண்ணா. அழவே அழகு. எப்போ அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்லிட்டியோ இனி முதல் கொண்டு உனக்கு அண்ணன் நான் இருக்கிறோமா? அது போதும். இதே ஊர்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து திருமணத்தை முடிச்சு வச்சு. ஐயோ எம்மா என்னடி இதெல்லாம் நம்மளுக்கு ரோதனை. ஏன்னா நல்ல ஊருமா? ஊரை நான் குறை சொல்ல அண்ணா. ஆமா யாரை கட்டி வைப்பேன்? ஏன் இருக்காங்க? ஒரு அறியாத பையனை கூட ஆள கடமை இருக்கிறாங்க. என்ன எங்கிறாங்க? எனக்கு ஒருத்தர் சொல்லு. இருக்கிறாங்க. கோப்பங்கள்லாம் எனக்கு கட்டிக்கிற வயசு இல்ல அதுக்கு மேல அங்க இருந்தாங்க ஆளுங்க. அப்படி கட்டி வைக்க தந்தா 2ஆம் தரம் 3ஆம் தரம் கட்டி வைனா. ஆனா யாரும் ஒன்னாலும் பாரு மஜா கலர் வேட்டி கட்டிக்கிறவங்க மட்டும் பார்க்காதேன். குறுக்க நிக்க மாட்டோமா? சரிங்க அண்ணா. நீங்க நடந்த விஷயத்தை யார் இடத்துலயே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஐயோ கத்துட்டா பொண்ணை கத்துட்டா. ஐயோ ஒரு பொண்ணை காதல அப்படி சரி புள்ள வாய் பாவிக்கு சின்ன புள்ள கரகாட்டா மன்னரு ஏன்னா கொயா காமிக்கு வாச வரக்கூடாது. மானங்காட்ட அரண்மன் வாச வரக்கூடாது. ஆமா மன்னா எனக்கு யாரும் இல்லை மன்னா. நான் இருக்கேன். என் மணி நான் இருக்கேன். எனக்கு டேடி மம்மி இல்லை மன்னா. நான் இருக்கிறேன்ல. நான் இருக்கு. உனக்கு என்ன குறை? இவர் ஏத்தாக்குறாரு தெரியல. யார் தெரியுமா? பச்சா உன்னையே பார்த்துக்கிறாரு. உன்னை கேட்கிறாரு பாரு யாருன்னு. இவன் 16 வருஷத்துக்கு முன்ன மூலகாட்டுல இருந்தான். நாட்டுல மழையே பெய்யல. எப்ப செய்யாத வந்து சேர்ந்தாரோ சித்திர மாதமே ஆத்துல தண்ணி போடுறான். தண்ணி போறீங்கன்னு தெரியும். பிச்சு கட்டாங்க தண்ணி விட்டாங்க. மனமே மாறிவிட்டது. சரி இது எங்க நடந்துச்சு? கல்யாணம் எப்படி ஆச்சு? இதுதான் பெரிய சிக்கல். நாயகமோ நான் பல்லுமா கேளுங்க. ராஜாவின் அண்ணன் ராஜாவா நீதிமன்றம் ஓடி வந்தான். நீதிமன்றம் ஓடி வந்து நீதி கேட்டான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. கொஞ்சம் எனக்காக எவ்வளவோ பேசினான். பேச்சு எடுபடவில்லை. ஆமா அப்படியே கட் பண்ணி உள்ள போறாங்க. சாண்டால பாய் போங்கடா. சரி ஓகே அது நடந்தது. இது எப்படி உறுதியாச்சு? ஏனில்ல சாட்சி. அது யாரு? என் தம்பி குள்ளப்பையன். அவர் குள்ளப்பையன். இவர் 6-8 வயசுல 2 குள்ளம் தாண்டா. எனக்கு தாண்டா செஞ்சாம இருக்குது. என்ன ஒப்பங்கார மட்டும் உயரமாக்குறான். நீங்க 2 குள்ளமா ஏதோ கிராஸ் ஆயிட்டு இருக்குது. இல்ல இல்ல என் தாய் போல தெரியாது. போங்கடா டே. அப்பன் ஜாய் ஒண்ணு கூட இருக்காது. நாங்க எங்க அம்மா மாதிரி. ஏய் ஏதோ கிராஸ் ஆயிக்குதுடா. எங்க அப்பா தாங்க பரம்பரை மறைக்கிறீங்க. மன்னர் பரம்பரை. அது என்னன்னு எங்களுக்கு தானே ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கோம். எங்க அம்மா சொன்னாங்க என்கிட்ட. உங்க அம்மாடா? உங்க அம்மாக்கு மொத்தம் தெரியுமே. அதுக்கு முன்ன மன்னர் வச்சிருந்தது உங்க அம்மா. என்னடா சின்ன குழந்தை தூக்கி வச்சிருந்து சொன்னாங்க. மகாராணி கூட கொப்ப வச்சிருந்தா நான் சொன்னேன். அப்புறம் சொல்றேன் என்ன கேட்டதை விட்டீங்க? என்ன சொல்றாங்க? அது அப்படியே ஏதோ அறியாத தெரியாது. எங்க அம்மா மகாராஜா 2 வாரம் தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு மேல வச்சாங்க. சின்ன குழந்தையில வச்சிருந்தேன். அதான் சொல்றேன். என்ன என் குடும்பத்தை ஏழை விடுறீங்க? ஐயோ ஒரிஜினல் உன் குடும்பத்தை ஏழை விடுறாங்களா? போனது போகட்டும். இனி முதல் கொண்டு அது எப்படி அவ்வளவு சிம்பிளா போனது போகட்டும்ன்ற இதே டாபர்
அவங்க தான் டாபர் விட்டாங்க. இதே நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் அப்படியா? வா ஏய், வா வா நான் இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு என்ன பண்ற? இதான் எடுத்துக்காட்டு. எது எடுத்துக்காட்டு? என்ன சிரிக்கிறான் அப்படி? சக்கமா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு புண்ண டாபர் வச்சுக்கிறேன். நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. கோச்சாமி உடம்பில் உயிர் இருக்காது. உயிர் இல்ல கூட பரவாயில்ல, அவ பாத்துக்கறா. யாரங்க? அதுவா நேர்மையா பண்ணுவோம் நானு. அவர் இப்பதான் வந்தாரு. நீ எதுவுமே நம்புறியா? டாபர் 2 மணி வரைக்கும் ஏப்பா என்ன சாண்டி உருவாக்கு வையா? கிளம்புடா. பின்னாடி ஆள் வராங்கம்மா, அடிக்காதுமா. இவரு கூட இப்ப முதல்ல இருந்தாரு, இப்பதான் நடுப்பு. அவர் எப்ப போனாரோ அதுல இருந்து ஆரம்பிங்க. ஆமா என் வீட்டுக்கு நான் வந்து போறேன். எவங்கிட்ட பேசுவேன், எவன் வீட்டுக்கு வருவா, எவனுக்கு நம்பர் கொடுப்பேன். எனக்கு கூட நான் வரேன். ஐ லவ் யூ. என்னுடைய காதலி அம்மா குறம்போகனாலும் எவனாலும் ஐ லவ் யூ சொல்லலாம். நீ பட்டா பண்ணு. பண்ற இரு. பட்டா பண்ணிட்டு பேச்சு. யார் வேணாலும் லவ் பண்ணலாமா? ஹலோ கண்டேன் சார், இவ்வளோ டிக்கெட் கொடு. நீ கூட சொல்லலாமா? அண்ணாத்தா நீ கூட சொல்லலாம் ஐ லவ் யூ. வாங்கி வச்சுக்க. என்னடா எல்லாருக்கும் ஏழை வர்ற? அது புறம்போக்குனாலும் யார் வேணாலும் சொல்லலாம். அது எப்படி பரமாக்கிறேன்? யாருன்னா பட்டா இருந்தா யாரும் உட்கார முடியாது. இது புறம்போக்கு ரோடு யாருக்கு வச்சா எல்லாம் உட்காந்துங்கிறாங்க. சரிம்மா? இப்ப பண்ற ஏதோ அந்த வீட்டுக்கார நல்ல இது, அதனால தம்முன்னு உட்காந்துங்கிறாங்க. என்னால ஏஜ் அப்படியே என்ன விமலா விமலா கோபமருதால் திட்டிவிடு, ஆத்திரமருதால் அடித்துவிடு. உன் மனதை நான் கலங்கப்படுத்திருந்தால் என்னை மன்னித்து விடு விமலா, மன்னித்து விடு. கம்நாட்டி கால வேண்டாம். கம்நாட்டி என்னுடைய அந்தரங்க ஆமாங்க மாந்தே வாங்கிட்டாங்க. என்னுடைய அந்தரங்க காதலி வீடா போல வீடு வந்துட்டானா அவன் கொண்டாட்டி கால வீடு. ஏமா என்னமா பேசுறீங்க? என்ன பாத்துறாங்க? இவா தம்பி இருக்கு. அப்புறம் எப்ப நான் கோவச்சேன் சும்மா நான் உரிமையோட பேசுறேன். மதுவா பேசி வச்சேன். ஐயோ விமலா கூப்பிடாத. நீ அவள கல்யாணம் பண்ணி வந்துருவ, அப்புறம் நான் உன்னை வச்சுக்கிட்டேன். இதுக்கு என் பேர் என்ன தெரியுமா? என்ன? ஆமா எனக்கு மிலிட்டரிக்கார் யார்? மிலிட்டரிக்கார் வந்து ஆர்மில ஒர்க் பண்ணிருந்தா சொல்ல வர லைன் வந்து வர்ற. ஆர்மில ஒர்க் பண்றவங்க மொத்த பேர் மிலிட்டரிக்கார் தான். ஆர்மில ஒர்க் பண்றவங்க மிலிட்டரிக்கார் பிரதாப். யாரு? பஸ் டிரைவரா? டியூட்டி முடிஞ்சிச்சா? பேர் மோகனா? சரி வா, பஸ் டிரைவர் மோகன் வந்துங்கிறாரா?
ஆமா ஆமா அவருக்கு நான் வேலை அரேஞ்ச் பண்ணி கூட்டி கொஞ்சம் இங்க தான் வருவாரு போ. சரியா போச்சு போ என்ன சொன்ன பாடியே காலக்கு கோபலிக்கு தான் பொழுதுமா பஸ் டிரைவர் மோகனாமா யாரு ஐயோ நான் சொல்றேன் பொறுமை அட்ரா 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 சொல்லு 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 சூப்பர் டான்ஸ் ஏய் உண்மையிலே சொல்றேன் இப்பதான்டா சூப்பரா டான்ஸ் ஆடுனாவும் அரிமா என்ன பேர் ஏய் சொல்றே டேய் டாக்டர் ஏய் ஜோதியா யாருங்க ஏன் எந்திக்கிறேன் யாரு பஸ் டிரைவர் மோகனா எனக்கு சத்தியமா யாரு கூட தெரியும் மூஞ்சி கொடுத்தாங்க ஓடு மூணு தான வந்து ஏங்க குரூப் கார்டு சொல்லுங்க யாரு ஆளை கார்டு சொல்லு ஆளை கார்டு ஆதார் கார்டு ஓடுல எப்படி ஆளை கட்டணும் ஆதார் கார்டு ஓட்ட மாட்டேன் டிரைவர் ஓன்மா அவர் அதுக்கு தான் அப்பத்துல சேர் போட்டு உட்கார்ந்து சேர் போட்டு சேர் வாங்கி குத்தல நீ நாங்க ராயில ஓ சாப்பாடு போடும்போது கூட எக்கா எக்கா கூப்பிட்டாரா அப்படிலாம் இல்லைங்க ஐயோ கடவுளே 6 மணி நேரத்துல எப்படி சந்திச்சீங்க அவர் மை ப்ரோ ப்ரோ நான் சைடுல போறேன் ஐயோ இல்ல ஐயோ அது இல்லங்க அவ மாட்டாங்க இல்ல ஹலோ ஹலோ லைன்மேன் யாரு எத்து கொடுங்க பேர் தர டேய் பையா என்னடா இந்த சாலை எங்க கொடுத்தாங்கன்னு தெரியுமா காட்டியார் கும்பிட்டாங்களா அங்க கொடுத்தாங்க मेरी தாலி அப்புறம் பாத்தியா சொல்லி காமிச்சிருக்கியா வாங்கி குத்தது அவதானே அது சொல்லி காமிக்கிறானே சொல்லி காட்டாதா அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு எப்படி தெரியும் நீ வா இந்த ஈபிகார் யாருன்னு சொல்லு ஏங்க ஹெல்ப் யாரும் இல்ல யாரு நான் மோடு எப்படி பண்ணா டேய் என்னடா ஆச்சு கணக்குற அடா அடா போறீங்க சும்மா தானே என்னடா டேய் எம்மா என்னடா அடா போங்கடா உங்க கூத்தும் சரி என்னடா என்ன கூத்துலடா உங்க சொல்றீங்கடா உங்க கூட கூத்தாறதுக்கு பதிலா நான் எங்கடா போய் மஞ்சள் போதுனா கடை சொல்றேன் பையா ஆட பிள்ளாடி பூல் ஒன்பது லட்சத்தை வாங்கி எப்படி அதெல்லாம் ஏமாத்த கூடாது வாங்கிட்டு கரெக்டா என்ன சம்பந்தம் அவர் யாருங்க யாரு அவர் பாக்க அவர் பால போட்டு போய் என்னத்த போடுறா இது விடா என்னத்த நடி வெச்சு வர யாரு போடுவா அப்படியா அப்படியா ஓய் ஓய் என்ன பண்ணிக்கிறேன் என்னங்க அவன் லைன் நிக்குதான் வந்து ஆத்து சுத்தமா பிடிக்காது இருக்கு அதான் லைன்ல நின்னா நினைக்கிறது இல்ல லைன்ல இல்லைன்னா வெயிட் பண்ணு வெயிட்டா ரேஷன் கடை இருக்குது ஐயோ அதில் ஏதா கேங்க ஜாலி கேங்க அதில் வேற ஜாலி கேங்க
வெயிட் பண்ணினா அப்படி இல்ல காத்துரு காத்தா ஆ. அண்ணா சொம்புக்குதா என்ன டேய் எப்படி கல்றேன்னு தெரியல டேய் என்னடா சொன்னாரு பாவி அதுக்காடா லைன் நிக்க சொன்னா நான் 2 பேர் கூப்பிட்டு நிச்சனா அவங்க ஆளுக்கு 1000 ரூபாய் கேக்குறாங்க இல்லைன்னா ஊரை விட்டு போக மாட்டான்றாங்க அடி போட்டு அடிப்பாங்களா சரி யார் நீ பால்காரா வா 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 தொங்கு தாங்கடா ஜவுடியா வா வரார் பால்கார் வரார் யாரு பால்கார் மெல்லியார் போனாரு இப்ப பால்காரு காலைல 6 மணிக்கு தான் வருவாரு 6 மணிக்கு இங்க 3 மணிக்கு முதல் டூட்டிங்க தான் சொர்க்கத்துக்கு போமா நரகத்துக்கு போமான்னு கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன நான் சொன்னேன் அடி பாவி உங்க மாமா நான் செத்தா தான் சொர்க்கத்துக்கு போவேன் ஆனா நீ செத்தா நரகத்துக்கு தான் போவேன் ஏன் சொன்னேன் நான் அதுக்கு அவ சிரிக்கிறா போமாமா கிண்டலாம் பண்ணாத சரி சொர்க்கு நான் என்ன நரகனான்னு கேட்டேன் ஏய் மாமா செத்துட்டு சொர்க்கத்துக்கு போன்னு வச்சுக்க ரொம்ப ஊருசி மேனகேத்துல அழகான பொண்ணுலாம் வந்து என்ன உள்ள கூட்டு போவோம் அதான் சொர்க்கம் நீ செத்துட்டு நரகத்துக்கு போன்னு வச்சுக்க நரகத்துல ஒரு கருங்குரங்கு வந்து ஒண்ணு இட்டும் போவோம் அதான் நரகம் உடனே அவ சொல்றா பாரு என்ன பார்த்து ஓமாம்மா உனக்கு உயிரோடு இருந்தாலும் அழகான பொண்ணு நீ செத்தாலும் உனக்கு அழகான பொண்ணு ஆனா எனக்கு தான் செத்தாலும் கருங்குரங்கு உயிரோடு இருந்தாலும் கருங்குரங்கு எனக்கு கருங்குரங்கு ஆயிட்டான் சாதாரண பேச எனக்கு கருங்குரங்கு ஆயிட்டு அதுதான் ஒரு சாரா பேச கொண்டாடிட்டு நீ சும்மா விட்ட நான் என்ன பண்றது நானும் சிரிச்சிட்டு வந்துட்டேன் அதனால அவங்க கூட பேசணும் உசாரா பேசணும் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்க நான் வரட்டேன் ஏய் என்னடா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டு சாதாரணமா சொல்றேன் நீ எப்படி நின்னுங்கற நான் எப்படி நின்னுங்கறேன் அவன் பாரு எங்க ஓடுற மாதிரி நின்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாலே அவன் எப்படி நான் என்ன சொல்றேன் ஒரு நடுவுரா நிக்க வைக்கிறேன் தம்பி வா ஏய் எதுரா ஏய் என்ன சொல்ற நீ தானே நான் என்ன சொல்றேன்னு என்ன சொல்லலடா கேட்டாப்புரு தேவடியா ஏல ஓடுறேன் நான் சொல்றேன் இங்க வா இங்க இப்போ நான் இந்த பக்கம் இருக்கேன் அவன் அந்த பக்கம் இருக்கான் இப்போ ஒரு சொல்லுங்க உண்மையில கூட ஒரு நிக்க வைக்கலையா என்னடா சிரிச்ச பையா இல்ல நீ சோத்துக்காய பாத்து இருந்தாலும் பீஸ்காய் என்ன பேசுறீங்க ஒரு பட்டிமன்றம்னா கூட ஒரு நடுவர் இருக்கணும் ஒரு நல்லது கெட்டதுன்னா கூட ஒரு என்ன பஞ்சாயத்து பண்றது ஒரு ஆம்பளை ஒரு பஞ்சாயத்து பண்றது இல்ல நான் சாதாரண தீர்ப்புலாம் பண்ண மாட்டேன் பஞ்சாயத்து பண்றேன் மன்னரே என்கிட்ட பார்த்து பேபியா தெரியுமா அவர் பண்ணாத தீர்ப்புலாம் நான் பண்ணிக்கிறேன் என்ன பண்ண ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்துச்சு ஆம்டா மண்டாடி 2 பேர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சிட்டு உடனே அந்த அம்மா வந்து குழந்தை எடுத்துச்சு இவன் சும்மா போட்டான் கொஞ்ச நாள் ஆச்சு அவனுக்கு ஒரு பாசம் வளர்க்குது குழந்தைய பார்க்கணும் போய் கேட்டா அந்த பொம்பளை கொடுக்க மாட்டேங்குது கோர்ட்டுக்குலாம் போனா கூட கொடுக்க மாட்டேங்குது மன்னர்கிட்ட வந்தாங்க மன்னர் என்ன பண்ணா தீர்ப்புலாம் சொல்லி பார்த்தாரு அந்த பொம்பளை கொடுக்க மாட்டா நான் போன எங்கிட்ட சொன்னாரு நடா இது போல பிரச்சனை இருக்குது நான் தானே மனசு சரியில்லை தீர்ப்பு நான் சொல்றேன் அந்த பொம்பளை கூப்பிடணும் அந்த பொம்பளை வந்துச்சு ஏமா குழந்தை கூப்பிடணும் கொடுக்க மாட்டேங்குது சரி பரவாயில்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு நீ பதில் சொல்லிட்டு குழந்தை கொடுக்கறியோ கொடுக்காதோ உங்க இஷ்டம் நீ கேட்டேன் சரி கேளுச்சு இப்போ ஏடிஎம் கார்டு எடுத்து நீ ஏடிஎம்க்கு போற அந்த மிஷின்ல கார்டை சொல்லுவேன் பட்னு தட்டுறேன் பணம் வெளியே வருது அந்த பணம் உனக்கு சொந்தமா ஏடிஎம் சொந்தமான்னு கேட்டேன் அவன் என்ன சொன்னான் கார்டு எடுத்தும்போது சொல்லுவது நான் தான் நம்பர் போடுறது நான் தான் பணம் வந்தா எனக்கு தான் சொன்னேன் நான் ஏன் ஏடிஎம் கொடுக்குறேன்னு அதே மாதிரி தானே வீட்டுக்காரன் நீ ஏடிஎம் மிஷின் மாதிரி தரேன் குழந்தை கொடுமான்னு கார்டு சொல்றவங்களுக்கு பணம் சொந்தம் ஆமா என்ன சொல்றவங்களுக்கு தான் சொந்தமா தொடப்ப கட்டேன் அங்க ஏடிஎம் சொல்லுறாங்க அங்க சொந்தம் நீ ஏடிஎம்